வணக்கம். ஸ்டாலினுக்கு வந்த அதிர்ச்சி, கோபம், வெளிப்படைத்தன்மை இல்லை என்று தற்பொழுது திமுகவின் எம்எல்ஏக்களை வசமாக திட்டியுள்ளார். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்கள் செய்த மிகப்பெரிய துரோகம். கடுமையான கோபத்துடன் அனைத்து திமுகவின் எம்எல்ஏக்களையும் வரவழைத்து லெஃப்ட் ரைட் வாங்கியுள்ளார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அதாவது சட்டப்பேரவையில் தாவேகாவை 6 மாதங்கள் ஆட்சி அமைக்க மட்டும்தான் திமுக சம்மதம் தெரிவித்தது. திமுக எதிர்க்கட்சியாக இருப்பதால் கேள்விகளுக்கு மேல் கேள்வியாக கேட்டு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மிகவும் மோசமாக இருக்கிறது என்பதை மக்கள் மத்தியில் நேரடியாக வெளிப்படுத்துவதற்கு சட்டமன்றமே முழுமையான லைவாக நேரலையாக ஒளிபரப்பக்கூடிய அந்த சட்டப்பேரவையில் செய்தியாளரைத்தான் முதல்வர் விஜய் அவர்கள் சந்திக்க மறுக்கிறார். நிச்சயம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அங்கு அவர் வில்லனாக மக்கள் மத்தியில் பார்க்கப்படுவார். அதை வைத்து திமுக வெற்றி அடைந்து விடலாம் என்ற எண்ணம் மு.க.ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் இருந்தது. ஆனால் சட்டசபை கூட்டத்தொடர் 3 நாட்கள் 4 நாட்கள் என்று தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. வியாழக்கிழமை வரைக்கும் திமுகவின் எம்எல்ஏக்கள் தாவேகாவின் எம்எல்ஏக்களிடமும் அமைச்சர்களிடமும் ஏன் முதல்வர் விஜய் அவர்களிடமும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஆதாரங்களுடன் சட்ட ஒழுங்கு பற்றியான கேள்விகளையோ அல்லது திமுகவை பெருமைப்படுத்தக்கூடிய கேள்விகளையோ கேட்காமல் தாவேகாவிற்கு சாதகமான கேள்விகளாக அவர்கள் பதிலளிக்கக்கூடிய வகையிலான கேள்விகளை மட்டும்தான் திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் பேசியது மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மனவேதனை அடையக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. கோபமும் அதிகமாக வந்துவிட்டது. ஏனென்றால் முதல்வராக இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக லெஃப்ட் ரைட்டு சட்டப்பேரவையில் வாங்கும். கிட்டத்தட்ட ஆளும் திமுகவை சட்டப்பேரவையில் ஓடவிடக்கூடிய வகையில் எதிர்க்கட்சியாக திமுகவிற்கு எதிராக அதிமுக அப்பொழுது செயல்பட்டது. ஆனால் இப்பொழுதும் அதே வேலையைத்தான் அதிமுக செயல்படுத்துகிறது. திமுக மௌனம் காத்து கொண்டிருக்கிறது. எதிர்வரக்கூடிய அரசியல் என்பது திமுகவிற்கு முடிந்துவிட்டதாக செய்தி ஊடகங்களும் பதிவுகளை மேற்கொண்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக தேமுதிக பாமகவின் உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை கூட திமுகவின் எம்எல்ஏக்களோ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியோ கேட்க தவறுவது ஏன் என்ற கேள்வியைத்தான் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏக்களிடம் கூறியுள்ளார். எப்படி எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவில் கலைஞர் அவர்களால் ஆளுமையாக அதிகாரத்திற்கு முதல்வராக வரவிட முடியாமல் ஒரு சூழல் இருந்ததோ அதே போல தற்பொழுது விஜய் அவர்களது வருகையால் முதல்வர் என்ற பதவியை பெற்றதன் காரணமாக எதிர்வரக்கூடிய அரசியல் களம் தலைகீழாக மாறியதோடு அடுத்த வாய்ப்பு அதிமுகவிற்கு கிடைக்குமே தவிர திமுக இனி ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக இதன் மூலம் தெரியப்படுத்துகிறோம். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக சரியாக பேச வேண்டும் என்பதற்காக சட்டசபை கூட்டத்தொடருக்கு முன்பாகவே நேரடியாக அனைத்து எம்எல்ஏக்களையும் என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக் கொடுத்தது திமுகவின் தலைமை. ஆனால் சட்டப்பேரவை தொடங்கிய பிறகு அனைத்தையும் மறந்துவிட்டதா திமுகவின் எம்எல்ஏக்கள்? மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடுமையான கோபத்திலும் இருக்கிறார்கள். ஏனென்றால் தற்பொழுது அரசியல் களத்தில் திமுகவின் எதிர்காலம் என்ன? அதாவது மத்திய பாஜகவின் ஆதரவு தற்பொழுது திமுகவிற்கு கண்டிப்பாக தேவை. பாஜகவின் ஆதரவு இல்லை என்றால் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் திமுகவின் மாஜி அமைச்சர்கள், திமுகவின் எம்பிக்கள், திமுகவின் எம்எல்ஏக்கள் என்று பலரும் கூண்டோடு கைது செய்யக்கூடிய சூழலும் உருவாகும். ஏனென்றால் திமுகவுடன் பயணித்து வந்த காங்கிரஸ் தற்பொழுது உடைந்துவிட்டது.
வேறொரு கட்சியை நோக்கி சென்றுவிட்டது. இந்தியா கூட்டணியில் திமுக இல்லை என்பதையும் கனிமொழி தெரிவித்துவிட்டார். தற்பொழுது பாஜகவுடன் கைகோர்த்து மத்திய இணையமைச்சர் பதவியை பெற்றுவிட்டால் இந்த 2 ஆண்டுகளை நிச்சயம் திமுக வெற்றிகரமாக பயன்படுத்தி கொள்ளும். ஆனால் அடுத்தடுத்த வருடங்களில் பாஜக ஒருவேளை மத்தியில் திமுகவை கைவிடக்கூடிய நிலைமை உருவானால் தமிழ்நாட்டிலும் தமிழக மக்கள் திமுகவை முழுவதுமாக புறக்கணித்து விடுவார்கள். இங்கு அரசியல் களம் எப்படி மாறும் என்றால் அதிமுக வர்சஸ் தாவேக என்று அரசியல் களம் மாறும் என்பதில் துளி அளவு கூட மாற்று கருத்தை கிடையாது. இதனால்தான் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார், கோபம் அடைந்துள்ளார் என்ற செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் சட்டப்பேரவையில் உதயநிதி அவர்களும் அவரது செயல்பாடுகளும் கோபத்தை தான் ஏற்படுத்தியுள்ளது முதல்வராக இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு. ஏனென்றால் விஜய் அவர்கள் முதல்வராக சட்டப்பேரவையில் உள்ளே வந்த பிறகு அனைவரையும் மரியாதை நிமித்தமாக தமிழக பாரம்பரிய முறைப்படி வணக்கம் செலுத்தினார். அதில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களும் எந்திரித்து வணக்கம் தெரிவித்தனர். ஆனால் உதயநிதி அவர்கள் உட்கார்ந்து கொண்டு கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளார். இதனால் தமிழக மக்கள் அனைவரும் உதயநிதியின் அந்த செயல்பாடை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அதாவது தாவேகாவிற்கு ஓட்டு போட்டவர்களும் தாவேகாவிற்கு ஓட்டு போடாதவர்களுக்கும் முதல்வராக இருக்கக்கூடியது விஜய் அவர்கள்தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர்தான் முதல்வர் என்பதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சட்டப்பேரவையில் அதற்கான மாண்பை உதயநிதி அவர்கள் மரியாதையை கொடுக்காத காரணத்தினால் கூடுதலாக திமுகவிற்கு எதிர்ப்பலைகள் சமூக வலைதளங்களில் மீம்ஸ்களாக திமுகவில் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச மானமும் தற்பொழுது சென்றுவிட்டது. இதனால் திமுகவின் ஆட்சியில் சேகரித்த பணங்களும் நகைகளும் பதவிகளும் ஒட்டுமொத்தமாக பறிபோகக்கூடிய நிலைமையும் தற்பொழுது உருவாகியுள்ளது. குறிப்பாக உதயநிதி அவர்கள் மனவேதனை இவ்வாறு அடைவதற்கு காரணம் என்ன தெரியுமா? எங்கே அடுத்த 20 ஆண்டுகளாக ஆட்சியை அமைக்க முடியாமல் போய்விடுமோ, திமுக சுக்கு நூறாக உடைந்து விடுமோ, தனக்கு எதிராக போட்டியில் திமுகவில் கிளர்ச்சிகள் உருவாகிவிடுமோ என்ற அச்சம் தற்பொழுது உதயநிதிக்கு வந்துவிட்டது. இப்பொழுது திமுக வெற்றியடைந்து இருந்தால் இளவரசராக இருக்கக்கூடியவர் மணிமுடி சூட்டியிருப்பார்கள். ஆனால் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக தோல்வி அடைந்ததன் காரணமாகத்தான் என்ன செய்வதென்று தெரியாமலேயே அதிர்ச்சிக்குள்ளாகி மனவேதனை அடையக்கூடிய வகையில் தற்பொழுது இருக்கிறார்கள் மு.க.ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி அவர்கள். இதனால் மீண்டும் திமுகவின் எம்எல்ஏக்களை அழைத்து அவசர ஆலோசனை ஒன்றை நடத்த மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். சட்டப்பேரவை திமுகவின் எம்எல்ஏக்கள் மு.க.ஸ்டாலினின் மானத்தை வாங்கிவிட்டார்கள். இதனால் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்.